ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நம்ம நிறைய பேர் எழுதியிருப்போம். அதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றே வந்து சொல்லியிருந்தாங்க மார்க்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எழுதின எல்லா எக்ஸாமுக்கான மார்க்ஸுமே வந்து இன்றைக்கி வந்துருச்சு. உங்களுடைய ரோல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நேற்றே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீ வந்த உடனே வந்து எவ்வளோ வந்து மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஹைகோர்ட் வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு கிளியராக காமிக்கும். எல்லாத்துலேயுமே வந்து மார்க் செக்யூர்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். நவம்பர் 9 காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காப்பீஸ்ட் அட்டெண்டருக்கும் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கான மார்க்குமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நைட் வாட்ச்மேன், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் விமன் அண்ட் மசால்ச்சி. ஸோ இது எல்லாத்துக்குமான ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து நவம்பர் 10 நடந்திருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் அக்டோபர் 20 வந்து நடந்திருக்கும். டிரைவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மார்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து அக்டோபர் 19 நடந்திருக்கும். அதுக்கான மார்க்கையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆன்சர் கீ எல்லாமே வந்து ஃபைனல் ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறதையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அதே போல் ஏ சீரீஸ் அண்ட் E1 சீரீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ விட்ட உடனே வந்து மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இன்னொரு 1 or 2 டேஸில் வந்துடும். உங்களுடைய மார்க் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதிங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து காமிக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் போடுற மாதிரி வரும். அண்ட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் காமிச்சிருக்கிற அந்த கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுடைய ரிசல்ட்டு வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிசல்ட்டில் வந்து ஒரு சில பேருக்கு எப்படின்னா பார்ட் பி நாட் இவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கவுண்ட் பண்ண மார்க்கை விட எனக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து கம்மியாக வந்திருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த போஸ்டிங் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மார்க் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். நான் வந்து எக்ஸாமினர் அண்ட் ஜூனியர் பெயிலிஃப்காக எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அக்டோபர் 19 நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். என்னோடய மார்க்கு தமிழ் பார்ட் ஏல வந்து ஃபுல் மார்க் 50 வாங்கிட்டேன். அண்ட் பார்ட் பி அப்படின்னு பார்க்குறப்ப 104. ஸோ மொத்தமாக வந்து 154 மார்க் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமான போஸ்டிங். எல்லாமே வந்து ஒரு 2 போஸ்டிங் 3 போஸ்டிங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குரூப் 4க்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்ததால் நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நமக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ மார்க்ஸ் அண்ட் இந்த மார்க்ஸ் சேர்த்து தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ மொத்தமாக 4 நாள் நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் 8th குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் 10th குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து மார்க்ஸ் இப்போ வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.